ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் ஆண்டவர் மிகவும் நல்லவராயிருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு சொல்லி பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த தினத்துல மீண்டுமாக இந்த காணொலி மூலமாக சந்திப்பதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம் ஆராதிக்கிற தேவன் இந்த தினத்திலிருந்து எப்பொழுதுமே நம்ம கூட இருந்து வழிநடத்துகிற தெய்வமா இருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அவர் ஆராதனை பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆராதிக்கிற தேவன் பிரியப்படுகிற தேவன். அவர் நம்மளை அதிகமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் என்னையும் உங்களையும் அவர் தப்புவிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அதனால நானும் நீங்களும் இந்த நேரத்துல சந்தோஷத்தோடு நானும் நீங்களும் அப்பாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சந்தோஷத்தோட ஆராதிக்கலாம் என்று சொல்லும் பொழுது எனக்கும் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரணும். உலகம் முழுவதுமே மிகவும் போராட்டத்துல, குழப்பத்துல, பிரச்சனைகள ஓடிக்கொண்டிருக்கிறதை குறித்து நம்ம பார்க்க முடியும். கொரோனாவின் மூலமாக லட்சக்கணக்கான ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து போயிருக்கிறாங்க. இன்னும் அநேகம் பேர் மரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதை குறித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்க குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் எப்படி ஆராதிப்பது என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் நானும் நீங்களும் ஆராதிக்கும் போது பெரிய விடுதலையை கர்த்தர் தரும்படியாக இருக்கிறார். ஆமென். நாம் ஆராதிக்கும் பொழுது தேவன் பிரியப்படுகிறார். நம்முடைய ஆராதனையில பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. யோபு பக்தன் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். எத்தனையோ காரியத்தை அவர் இழந்தாரு, ஆனா ஆண்டவர் அவர் எந்த காலத்திலுமே அவர் மறுதலிக்கவே இல்லை. ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்பிக்கையோடு ஆண்டவர் சமூகத்துல ஆராதிக்க போறோம். நீங்க அப்படி ஆராதிங்க. உங்க வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு புதிய சுகங்களை கொடுப்பார். உங்க பிரச்சனைகள் மாறும். எல்லா காரியத்தையும் தேவன் அவர் வாய்க்க செய்வார். விசுவாசத்தோடு நாம் பாடுவோமா? கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. இந்த விசுவாசம் எனக்குள்ள உங்களுக்குள்ள ஆண்டவர் தூண்டி வைத்திருக்கிறார். சிறைச்சாலையில பவுலும் சீலாவை குறித்து பார்க்கும்போது கால் கை கட்டப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் சிறையில் இருக்கிறார்கள். அந்த நடுராத்திரியில தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, துதித்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது பெரிய விடுதலையை கர்த்தர் தந்தார். கட்டுகள் கலண்டு போயின. இன்றைக்கு நானும் நீங்களும் சேர்ந்து ஆராதிக்கும் போது மிகப்பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்யும்படியாக இருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து பாடல்களை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Oh. சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. என் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. என் சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சேர்ந்து எங்களோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். அப்படி தழும்புகளால் நானும் நீங்களும் சுகமாக இருக்கிறோம். நம்ம பாட பாட உலகம் முழுவதுமே அவர் தழும்பு குணமாக்கிற வல்லமை கடந்து போகட்டும். பாட பாட இயேசுவின் ரத்தம் எல்லா இடங்களிலும் போய் சுகமாக்கட்டும். அந்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தழும்புகளா நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே. உன் தழும்புகளா நான் சுகமானே, உன் வார்த்தையினால் நான் பலனானே. நான் பலனானே, நான் பலனானே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம்
முடியாது. அவர் கிருபை நம்ம பிடித்து நம்ம வாழ வேண்டும். கிருபை வேணும் என்று அவங்கள்ட்ட கேட்கணும். சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும்படியாக இருக்கிறோம். அவர் செட்டையின் கீழாக அடைக்கலம் புகக்கூடியவராக இருக்கிறோம். அவர் சிறகுகளாலே என்னையும் உங்களையும் அணைத்துக் கொள்கிறவராக இருக்கிறார். அவர் இரத்தத்தினாலே நானும் நீங்களும் மீட்டெடுக்கும்படியாக இருக்கிறோம். அது நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உன் சீரகுகளால் என்னை அழைத்துக் கொண்டே, உன் இரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டே, உன் சீரகுகளால் என்னை அழைத்துக் கொண்டே, உன் இரத்தத்தினால் என்னை மீட்டுக் கொண்டே, என்னை மீட்டுக் கொண்டே, என்னை மீட்டுக் கொண்டே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சேர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று இயேசுவை தவிர யாருமே இல்லை. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஆமாப்பா, சொத்து என்று எத்தனையோ நேரத்துல நானும் நீங்களும் அவமானப்பட்டு போயிருக்கிறோம். மனுஷர் மூலியமாக, மனுஷர்கள் மூலமாக, உங்கள் சொந்த பந்த மூலியமாக நீங்கள் அவமானப்பட்டு நின்றுங்களா? ஆனா அந்த அவமானம் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாரே. அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். நம்ம பாரங்கள் எல்லாம் அவர் மேல ஏற்றுக்கொண்டார். சங்கீதக்காரர் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தருடன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லி நம் பாரங்களை நம்ம இறக்கி வைப்போம். நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை கட்ட அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவமானத்தை ஏற்றுக்கொண்டே, என் பாரங்களை நீ சுமந்து கொண்டே, என் அவமானத்தை நீ ஏற்றுக்கொண்டே, பாரங்களை நீ சுமந்து கொண்டே, நீ சுமந்து கொண்டே, நீ சுமந்து கொண்டே. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. எல்லாருமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, glory, எல்லாம் இயேசுவே. இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லுங்க
அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தை நீக்கி என்னை உங்களையும் சுத்திகரித்திருக்கிறது. இந்த நாள் வரைக்கும் சுத்திகரித்திருக்கிறது. இன்னும் ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போமா? என்னை சுத்திகரியும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் கேட்போமா? ஓ ஜீசஸ், ஹalleluya. என்னை மீட்டுக் கொண்டே நன்றி இயேசுயா. உம் ரத்தத்தால் என்னை மீட்டுக் கொண்டே நன்றி இயேசுயா. உந்தன் அன்பாலே என் உள்ளம் கவர்ந்து இனி நாளல்ல எல்லாம் நீரே. உந்தன் அன்பாலே உந்தன் உள்ளம் கவர்ந்து இனி நாளல்ல எல்லாம் நீரே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ என்னை விட்டு பிரிப்பதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிர் உள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மைத்தானையா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. எத்தனை பேரோடு சேர்ந்து ஒப்பு கொடுக்க முடியும்? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஹalleluya. ஐயா, உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. ஐயா, வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. சேர்ந்து சொல்லுங்க. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஓவே ஹalleluya. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே. ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது
நிச்சயமாகவே நாம் அவரோடு இருக்க விருப்பப்படுவோம் என்றால், அவர் நம்மோடு இணைந்து கொள்ள அவர் நிச்சயமாகவே அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்வோமா? என்னோடு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுமாக சேர்ந்து உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. சொல்லுங்க பார்க்கலாம். உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசலே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் பேசலே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே, என் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடு. சொல்லுவாங்களாம். கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமந்தின்றேன். அனுதினம் உமக்காய் சுமந்தின்றேன். உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. எல்லாருமே எல்லாரும் சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஆமென். நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் எல்லாரும் துதிப்போமா? நன்றி இயேசுவே. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. ஒரு வார்த்தையில சேர்ந்து சொல்லுவோமா? இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. எஜமானனே, என் இயேசுராஜனே, சேர்ந்து சொல்லுங்க. எஜமானனே, என் இயேசு
செய்வதுதானே எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே உமக்காகத்தான் வாழ்கிறேன் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து ஒப்பு கொடுக்க முடியும்? உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உண்மையாக சொல்ல முடியுமா? நான் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தேன் சேவைக்கு ஏசப்பா, நன்றி அப்பா. அழைத்தேன் சேவைக்கு அதை நான் பரப்பேனோ, அதை நான் பரப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே, சொல்லுங்க. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உங்க சித்தம் போதாண்டவரே, வாழ்நாள் முழுவதும் சித்தத்தை செய்து நாங்கள் பிரியப்படுத்துகிறோம் ஆண்டவரே. சித்தம் செய்வதுதானே. நன்றி அப்பா, உடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனுஷியா இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, பார்ட் டைமா இருந்து ஊழியம் செய்வதா இருந்தாலும் சரி, முழு நேர ஊழியர்களா இருந்தாலும் சரி, நானும் நீங்களும் நம்ம அப்பாவுடைய சித்தத்தை செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் விரும்புகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இருவரும் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கும்படியாக இருக்கிறோம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இந்த நேரத்துல அன்பு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக நான் வருகிறேன் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மனதார நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம் அப்பா. இதுவரையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நடத்தின தெய்வம் இனிமேல் நீங்களை நடத்த போறதுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, உடைய தேவைகளை அறிந்து அப்பா நீங்க அந்த பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்து ஆண்டவரே, என்னை விசாரிக்க எனக்கு ஒருவரும் இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் கலங்குகிறார்களோ ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் அப்பா சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட எங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உம்மை துதித்து பாடினோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான்ப்பா எங்களுக்கு பெரிது ராஜா. அப்படியாக ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் விசாரித்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை எங்களோடு சேர்ந்து ஆராதித்த ஒவ்வொரு குடும்பத்தாரை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆராதனை உங்களுடைய சமூகத்துக்கு பிரியமா இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்த கோட்டை நீங்க மறைத்துக் கொள்ள போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க அப்படி செய்யற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா தேவைகளை சந்தித்து பிள்ளைகளுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியம் கிருபைகளை கத்த தந்து ஆண்டவரே, பாதுகாப்பை கத்த பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரே, ஒரு வாதையும் பிள்ளைகளுடைய கூடாரங்களை அணுகாதபடிக்கு கத்த பாதுகாக்கிற கிருபைக்காக நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாக நாங்கள் மீண்டும் இந்த காணொளி மூலமாக இவங்களை பிளஸ் பண்ணுகிறோம். மறுபடியும் நாங்கள் முகமுகமாக சந்திக்க தேவன் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து எங்க மத்தியில இணைந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.